இந்த வீடியோவில் ஹவு டு பிகம் ஏ சோஷியல் மீடியா மேனேஜர் இன் 3 மந்த்ஸ்லாம் தேவையில்ல, 1 மந்த் போதும். 1 மந்தில் எப்படி நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம். உண்மையாக சொன்ன போனால் இந்த ஜாப் வந்து யார் வேணால் செய்யலாம். இந்த ஜாப்புக்கு வந்து ஒரு ப்ரியரான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், டிகிரி வேணும் அப்படின்னுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் 12th முடிச்சிருந்தா கூட இந்த ஜாப் செய்யலாம். ஸோ இந்த ஜாப் வந்து ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் ஜாப் ஐ திங்க். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஓவரால் டிஜிட்டல் மார்க்கெட்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் கம்பேரிட்டிவ்லி திஸ் இஸ் ஈஸியஸ்ட் ஜாபோ அப்படின்ட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா கரண்ட்லி ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராக தான் இருக்கேன். அதுக்காக வந்து எப்பயுமே இது வந்து ஒரு ஈஸியான ஜாப், கஷ்டம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லலை. இதுவும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம்ஸ், பட் கம்பேரிட்டிவ்லி இட்ஸ் பெட்டர் ஐ திங்க். ஓகே, அடுத்து நம்மளுக்கு வர கொஷின் என்னென்னா, இதை போய் நான் எங்கே லேர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கொஷின் வரும். உண்மையாக சொன்ன போனால் இதை போய் நீங்கள் எங்கேயுமே லேர்ன் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு கோர்ஸ்லாம் எடுத்து தயவு செஞ்சு படிச்சிடாதீங்க, அது அவ்வளோவோ ஓர்த்தாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து என்ன ரெக்யூர்மெண்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓரளவு க்ரியேட்டிவ், அதாச்சும் ரொம்ப இல்லை, சம்வாட் க்ரியேட்டிவாக திங்க் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜி கூட டிங்கரிங் வித் டெக்னாலஜி, எய்ட் டூல்ஸ், இந்த டிசைனிங் டூல்ஸ் இதிலலாம் கொஞ்சம் புகுந்து விளாட்றீங்க, இந்த ரைட்டிங்கெல்லாம் உங்களுக்கு ஓரளவு நல்லா வரும் அப்படின்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நிறைய டூல்ஸ், அதுக்கப்புறம் இந்த ChatGPT இந்த மாதிரி டூல்ஸ், அதுக்கப்புறம் இந்த கேன்வா டிசைனிங், அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஓரளவு க்ரியேட்டிவாக அப்படி இப்படி திங்க் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் மோர் தென் எனஃப். ரொம்பலாம் தேவையில்ல, இட்ஸ் மோர் தென் எனஃப் ஃபார் திஸ் ஜாப் ரோல். டியூட், கோர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தா 30,000 40,000 எல்லாம் வரும். பட் அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இருக்குது. கோர்சராவில் மெட்டா ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீயான சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் கோர்ஸ் இருக்குது. அதில் போய் நீங்கள் வந்து ஆடிட் பண்ணி அந்த கோர்ஸை ஃப்ரீயாக படிச்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த கோர்ஸோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடைசியில் இந்த கோர்ஸை பற்றி நான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக யூடியூப்பில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்குது, எக்கச்சக்கமான சேனல்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மோர் தென் எனஃப். போய் கொஞ்ச நேரம் யூடியூப்பில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ரிலேட்டடான சேனல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக வரும். இங்கிலீஷில் நிறைய இருக்கும். அதை உட்காந்து படிச்சு அதை உட்காந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணி அதெல்லாம் லேர்ன் பண்ணிங்கன்னா மோர் தென் எனஃப். அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். பிராண்டிங்னா என்ன, கண்டென்ட்னா என்ன, ஓவராலாக ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவல் கோர்ஸ் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஒர்த்தாக இருக்கும். ஓகே, நம்ம இங்கே சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னு வந்தால் என்ன பண்ணணும்னா, நம்ம அன்லிமிட்டடான கான்டென்ட் ஐடியாஸோடு வரணும். அதாச்சு பஞ்சமே இல்லாத கான்டென்ட்டை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிரைன் ஸ்ட்ரோமிங்கான கான்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும். அதுதான் இதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங் ரெண்டு ஒன்று தான் அதில். பட் இங்கே என்ன டிஸ்ட்னா, இந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணுற கான்டென்ட் வந்து கம்பெனிஸ்க்கு, பிராண்ட்ஸ்க்கு, இண்டிவிஜுவல்ஸ்க்கு, அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு தான் நீங்கள் வந்து கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணணும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுற கான்டென்ட்டை வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறது மட்டும் இல்லை, அந்த பிளாட்ஃபார்மில் எல்லாருக்கும் என்கேஜ்மெண்ட் வரணும். அது ஒரு பிராண்டாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, அங்கே என்கேஜ்மெண்ட் வரணும். பீப்புள் வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணி என்கேஜ் பண்ணணும். அதை விட ரொம்ப முக்கியம் வந்து அங்கே நிறைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அதை விட முக்கியம், அந்த ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறத விட ரிலவெண்ட்டான ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அது மூலமாக அவங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆகணும். அது மூலமாக அவங்களுக்கு லீட்ஸ் ஜென்ரேட் ஆகணும். இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் நினச்சி நீங்கள் பயந்துடாதீங்க. நீங்கள் ரைட்டான கான்டென்ட்டை ரைட்டான பிஸ்னஸ்க்கு க்ரியேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஸோ ஈஸின்னு சொல்ல மாட்டேன், பட் வி கேன் க்ரியேட் என்கேஜ்மெண்ட். பட் இங்கே அதை கூட கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ணணும். ஏனோ தானேன்னு பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ், இண்டிவிஜுவல் எல்லாம் கம்பெனிக்கிட்ட நீங்கள் போடுற கான்டென்ட்டுக்கு ஒவ்வொரு முறையும் அப்ரூவ் ஆகணும். அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, இல்லை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நடக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு கம்பெனிக்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னா, அங்கே வந்து அவங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை மட்டும் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா, எக்கச்சக்கமான கிளைண்ட்ஸ்க்கு நீங்கள் தான் பிரைன் ஸ்ட்ரோமிங் கான்டென்ட் கொடுக்கணும், எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணணும். அங்கே வந்து காலையில் ஒரு பியூட்டி பிராண்டுக்கு ஒர்க் பண்ணுவீங்க, மதியம் ஒரு ஃபிட்னஸ் பிராண்டுக்கு ஒர்க் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட் பிராண்டுக்கு ஒர்க் பண்ணுவீங்க. எல்லா பிராண்டுக்கும் நீங்கள் தான் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ இட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுறதுக்கும். பட் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. பட்
ஓகே தான். இங்கே வந்து சின்ன கம்பெனினா நீங்கள் தான் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், ஐடியா கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராஃபிக்காகவே நீங்கள் தான் டிசைன் பண்ணணும், அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம். பட் இன்கேஸ் ஏஜென்சி ஏதாச்சும் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அவங்க ஒரு கிராஃபிக் டிசைனர் டீம் வச்சுருப்பாங்க. நீங்கள் கான்டென்ட் கொடுத்தா மட்டும் போதும், அவங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வந்து டயத்துக்கு போஸ்ட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இட்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சின்ன கம்பெனி அண்டு ஏஜென்சிலலாம் ஒர்க் பண்ணுறதுக்கு கைஸ். இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா மேனேஜராக இருக்கீங்க, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் வந்து ஆட்ஸ் ரன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதாச்சும் மேஜராக பார்த்தா நம்ம வந்து ஃபேஸ்புக் ஆட்ஸ், அதாச்சும் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரன் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நீங்கள் வந்து ஆட்ஸ் ரன் பண்ண கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து ஆர்கானிக்காக மட்டும் அவங்களோட ப்ரொஃபைலை க்ரோ பண்ணுறது நம்மளோட வேலை இல்லை. அவங்களுக்கு ஆட்ஸ் ரன் பண்ணி லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும், சேல்ஸ் எடுத்துகிட்டு வரணும், அதுவும் தான் நம்மளோட வேலை. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ப்ரொஃபைலில் ஆட்ஸ் ரன் பண்ண நல்லா தெரிஞ்சிருக்கணும், சுமாராக இல்லை நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் உட்காந்து லேர்ன் பண்ணணும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் நீங்கள் லேர்ன் பண்ணணுன்னா, ஒர்த்தாக லேர்ன் பண்ணணும்னா இந்த ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து யூடியூப்லேயோ அந்த கோர்ஸ்லேயோ படித்து லேர்ன் பண்ணிக்கங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல காப்பி ரைட்டிங் ஸ்கில் வேணும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆட் காப்பி எழுந்து தெரிஞ்சிருக்கணும். எந்த மாதிரி ஆட் காப்பி காட்டினா பீப்புள் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, லீட்ஸ் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதில் ஒர்க் பண்ணணும். இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி பிபிசி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். அதை ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து இந்த கூகுள் ஆட்ஸ் அடுத்தது ஃபேஸ்புக் ஆட்ஸ் இது ரெண்டுத்தையும் நல்லா லேர்ன் பண்ணிக்கங்க. இது ஒன் ஆஃப் த க்ரூஷியல். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், என்னென்ன ஸ்கில்ஸ் உங்களுக்கு தேவை பிபிசி ஸ்பெஷலிஸ்ட் ஆகிறதுக்கு அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். ஏன் சோஷியல் மீடியா மேனேஜருக்கு பிபிசி ஸ்கில்லும் தேவை கைஸ். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து அன்லிமிட்டடாக கான்டென்ட் க்ரியேட் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ப்ரொஃபைலெல்லாம் உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி ஏஐ டூல்ஸு, அதுக்கப்புறம் இந்த டிசைனிங் டூல்ஸ், இந்த விஷுவல் பண்ணுறது, ஆட் காப்பி ரைட் பண்ணுறது, காப்பி ரைட்டிங், இதெல்லாம் சொல்கிறத நினச்சி பயந்துடாதீங்க. இட்ஸ் ஸோ ஈஸி தான். இதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் ஆட்ஸ் ரன் பண்ண தெரிஞ்சிருந்தா இட்ஸ் மோர் தென் எனஃப். நீங்கள் அவ்வளோதான் சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகிட்டீங்க. ஃபைனலாக என்னென்னா, நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து ஓரளவு டீசெண்டாக இருந்தால் போதும், ப்ரோவாக இருக்க தேவையில்ல, டீசெண்டாக இருக்கணும். அதாச்சு இந்த காப்பி ரைட்டிங் பண்ணுறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து நல்ல இங்கிலீஷ் வேணும். ஸோ அதை பார்த்துக்கங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ப்ரொஃபைல், நீங்கள் உங்களுக்காக ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது, உங்களை சுற்றி ஏதாச்சும் சின்ன பிஸ்னஸ் இருக்குது, வீட்டு பக்கம் யாராச்சும் இருக்காங்க, க்ரோவாகவும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணி அது மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஓரளவு பேசிக்காக நாலேஜ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு இன்டர்ன்ஷிப்க்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அந்த இன்டர்ன்ஷிப்பை வந்து நீங்கள் ஒரு 2 months செய்யலாம். 2 months செஞ்சதுக்கப்புறம் அந்த 2-3 months எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் ஜாப்புக்குள்ளே ஜம்ப் இன் பண்ணிடலாம். திஸ் இஸ் ஹவ் யூ கேன் பிகம் ஏ சோஷியல் மீடியா மேனேஜர் அப்படின்ட்டு ஒரு சின்ன வீடியோ. இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட சோஷியல் மீடியா ஜேர்னி வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் இதை கண்டினியூ பண்ணணும்னா கூட எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, தயவு செஞ்சு மறக்காமல் லைக் கொடுங்க. அதை விட முக்கியமான விஷயம், சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா கொஞ்சம் நல்ல ஜாப் ஏதாச்சும் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கவங்க அப்படின்ட்டு ஏதாச்சும் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக கொஞ்சம் கவர் பண்ணுறோம். நான் அவ்வளோ கவர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைஃப் ரிலேட்டடாக இந்த மணி இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி ஓவராலாக கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பேன். இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட நேம் வந்து ஏகே. உங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை 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 பை.